Hi students, என்ன பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.15 கொஷின் பாருங்கள். cot inverse into 1 divided by root of x square minus 1 equal secant inverse x, modulus of x greater than 1 என காட்டுக. பாலி முன்னசம் இப்படி படுமோ அதே போல் தான் எல்ஹெச்எஸை வச்சு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். இதுவும் தியரம் மெத்தட் தான் போட போகிறோங்க. பாருங்கள், இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொடுத்துருக்கதை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டீட்டா அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இது நம்மளே எடுத்துக்கிறது தான். அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் காட் இன்வர்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது நம்ம எடுத்துக்கிறது தான். இங்கே ஆல்ஃபாப்பா பீட்டா இல்லை வந்து நீங்கள் டீட்டா சம்திங் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது இதை வச்சு பாருங்கள், ஏபிசி இதை நம்ம ஆல்ஃபா எடுத்துக்கிறதுனால இது ஆல்ஃபா. அப்போது இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். இப்போ காட்டிட்டேன்னும் போது நமக்கு என்ன வரும், அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை எதிர்பக்கம்னு வருமா. அந்த ஃபார்முக்கு இதை மாற்றும் போது இங்கே காட் இன்வர்ஸ் ஆகிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா காட்ட மாறுமா. இப்போ காட் ஆல்ஃபா ஈக்குவல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது இங்கே பாருங்கள், அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது, 1 இருக்குது. எதிர்பக்கம் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ கர்ணம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கர்ணம் கண்டுபிடிச்சிடலாம். கர்ணம் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஏபி நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே வர ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் பிசி நமக்கு தெரியும் 1, இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிருமா, கேன்சல் ஆச்சு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு ஏசி மட்டும் தான் வேணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணாங்கன்னா ஏசி பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போது கர்ணம் வந்து எக்ஸ். ஓகேங்களா, அப்போது அதை வச்சு நம்ம காட் ஆல்ஃபா இருக்கா 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிருக்குமா. அதே போல் இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸு. சரிங்களா, இப்போ சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னுமோ என்ன வரும், இது பார்த்திங்கன்னா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இல்லை நீங்கள் பீட்டா ஈக்குவல் சைன் சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போது இங்கே சீக்கன் இன்வர்ஸ் ஆகிறது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் சீக்கன் பீட்டான்னு வருமா. மாற்றி எழுதும் போது சீக்கன் பீட்டா ஈக்குவல் எக்ஸு. நம்ம எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சது எக்ஸ் தான். சரிங்களா, அப்போது எக்ஸோட மதிப்பு எக்ஸே தான். இப்போ சீக்கன்னும் போது நமக்கு என்ன வரும், கர்ணம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வருமா. அப்போது வந்து சீக்கன் பீட்டா ஈக்குவல் கர்ணம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, அடுத்துள்ள பக்கம் 1. இப்போ கீழே 1 போடலாம், 1 தான் போடலாம்னு 1 தான். இப்போ நமக்கு பீட்டா மட்டும் இந்த பக்கம் வேணும். பீட்டா மட்டும் வச்சுட்டு சீக்கன் இந்த பக்கம் போச்சுன்னா சீக்கன் இன்வர்ஸாக மாறுமா. சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸா. இப்போ இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ஃபா எடுத்தாங்க பார்த்தீங்களா, இது வந்து 1 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது 1 + 2 இப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டணும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னும் போது என்ன வரும், இந்த இடத்துல ஆல்ஃபா என்ன, காட் இன்வர்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸு. ஸோ நிரூபிக்க சொன்னது அவன் நிரூபிச்சாச்சு என நிறுவப்பட்டது. ஓகேங்களா.
1, 7 பாருங்கள் ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு.